விவசாயி நண்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் பன்றி வளர்ப்பு அல்லது அதை செய்ய விரும்பினால். இந்த வீடியோ உங்களுக்கு மிகவும் முக்கியமானதாகவும் பயனுள்ளதாகவும் இருக்கும். இன்று இந்த வீடியோவில் இந்திய அரசாங்கத்தால் வழங்கப்படும் பன்றி வளர்ப்பில் நீங்கள் எவ்வாறு மானியம் பெறலாம் என்பது பற்றிய தகவல்களை நாங்கள் உங்களுக்கு வழங்குவோம். பன்றி வளர்ப்பு திட்டம் இந்திய அரசால் நடத்தப்படுகிறது. இதில் நீங்கள் இந்திய அரசாங்கத்தால் பன்றி வளர்ப்பில் 50 விழுக்காடு மானியம் பெறலாம். அப்படியென்றால் எந்த திட்டம் என்றால். இத்திட்டத்திற்கு ஒரு விவசாயி எப்படி விண்ணப்பிக்கலாம். திட்டத்தின் மூலம் மானியம் பெற என்னென்ன ஆவணங்கள் தேவைப்படும். இந்த தகவல்கள் அனைத்தும் இந்த வீடியோவில் உங்களுக்கு வழங்கப்படும். இந்த காணொளியை நீங்கள் கடைசி வரை பார்க்க வேண்டும். எனவே இந்த வீடியோவை பற்றி மேலும் பேசுவதற்கு முன். அனைத்து விவசாயி நண்பர்களுக்கும் ஒரு முக்கியமான தகவலை வழங்க விரும்புகிறோம். நீங்கள் புதிய பன்றி வளர்ப்பாளராக இருந்தால். உங்களுக்கு பன்றி வளர்ப்பு பற்றி தெரியாது. மேலும் இதனுடன் நீங்கள் அதை பற்றிய தகவலை பெற விரும்புகிறோம். உங்கள் பண்ணையில் உள்ள பன்றிகளுக்கு தீவனம் தயாரித்தல் மற்றும் அவற்றின் தீவன சூத்திரங்கள். பிறகு நீங்கள் எங்கள் அமைப்பான அக்ரிஜீவன் வெளியிட்ட பன்றி வளர்ப்பு பயிற்சி புத்தகத்தை படிக்க வேண்டும். இந்த புத்தகம் 11 வெவ்வேறு மொழிகளில் கிடைக்கிறது. ஹிந்தி, ஆங்கிலம், கன்னடம், தெலுங்கு, தமிழ், ஆசாமிகள், பெங்காலி, பஞ்சாபி, குஜராத்தி, மராத்தி, ஒரியா தீவனம் தயாரிப்பதுடன் பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவல்களும் இந்நூலில் கொடுக்கப்பட்டுள்ளன. நீங்கள் இந்த புத்தகத்தை வாங்க விரும்பினால். அதன் இணைப்பு விளக்கத்தில் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த புத்தகத்தின் டெலிவரி மற்றும் கேஷ் ஆன் டெலிவரி கிடைக்கும். புத்தகத்தை பற்றிய கூடுதல் தகவல்களைப் பெற. நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். எனவே இப்போது இந்த வீடியோவின் தலைப்புக்கு வருவோம். பன்றி வளர்ப்பவர்கள் இந்திய அரசாங்கத்திடம் இருந்து கடனில் 50 விழுக்காடு மானியம் பெறுவது எப்படி. இந்திய அரசால் நடத்தப்படும் திட்டத்தின் பெயர் தேசிய லைவ் ஸ்டாக் மிஷன். இந்த திட்டம் NLM திட்டம் என்றும் அழைக்கப்படுகிறது. இத்திட்டத்தில் பன்றி வளர்ப்பவர்கள் பன்றி வளர்ப்பில் 50% வரை மானியம் பெறலாம். இந்த திட்டத்தின் கீழ் பன்றி வளர்ப்பவர்கள் அதிகபட்சமாக 30 லட்சம் வரை மானியம் பெறலாம். எளிமையான மொழியில் புரிந்து கொண்டால். பன்றி வளர்ப்பவர் 50 லட்சம் திட்டத்தில் மானியம் பெற விரும்பினால். அவர் 25 லட்சம் ரூபாய் வரை மானியம் பெறலாம். மேலும் விவசாயி 1 கோடி திட்டத்தில் மானியம் பெற விரும்பினால். விவசாயிக்கு 30 லட்சம் மட்டுமே மானியம் கிடைக்கும். ஏனெனில் இந்திய அரசின் தேசிய லைவ்ஸ்டாக் மிஷன் திட்டத்தின் கீழ் மானியத்தின் அதிகபட்ச வரம்பு 30 லட்சம் மட்டுமே. இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள விவசாயிகள் எப்படி எங்கு விண்ணப்பிக்கலாம் என்பதைப் பற்றி இப்போது பேசுவோம். நீங்கள் ஒரு பன்றி வளர்ப்பாளராக இருந்து. இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள விரும்பினால். இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் இந்திய அரசின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கணக்கு வைத்திருக்க வேண்டும். இந்த திட்டத்தை பயன்படுத்திக் கொள்ள நீங்கள் இந்திய அரசின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் கடன் பெற வேண்டும். இந்த பட்டியலில் நீங்கள் காணக்கூடிய இந்திய அரசின் தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள். 1. STONE ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா. 2. பஞ்சாப் நேஷனல் பேங்க். 3. பேங்க் ஆஃப் பரோடா. 4. பேங்க் ஆஃப் இந்தியா. 5. சென்ட்ரல் பேங்க் ஆஃப் இந்தியா. 6. கானரா பேங்க். 7. யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா. 8. இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க். 9. பஞ்சாப் மற்றும் சிண்ட் பேங்க். 10. இந்தியன் பேங்க். 11. யூகோ பேங்க். 12. பேங்க் ஆஃப் மகாராஷ்டிரா. இந்த 12 வங்கிகளில் ஏதேனும் ஒன்றில் கணக்கு வைத்திருப்பது அவசியம். ஏனெனில் இந்த 12 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளில் ஏதேனும் ஒன்றில் மட்டுமே கடன் வழங்கப்படும். வங்கியில் கடன் பெற முதலில் திட்ட அறிக்கை தயாரிக்க வேண்டும். திட்ட அறிக்கையுடன் தேவையான ஆவணங்களின் முழுமையான கோப்பை வங்கியில் சமர்ப்பிக்க வேண்டும். கடனுக்கு தேவையான ஆவணங்களின் கோப்பில் தேவையான ஆவணங்களின் பட்டியல் பின்வருமாறு. திட்ட அறிக்கை கோப்பில் 3 வகையான ஆவணங்கள் தேவை. First type of documents, project related documents. First document, detailed project report or project report, which must contain all the information like cost of the project, means of finance, recurrent cost, net income, etc. Second document, land documents, ownership or rent agreement, etc. Third document, photographs of the project site, i.e., photographs of the place where you want to put the farm. Fourth document, documentary proof of applicant, share in the project. Fifth document, applicant, SSSMID including Aadhaar number, mobile number and address. Second type of documents, documents related to the applicant. 1. STONE document. PAN card. Second document, GST, registration certificate if any. Third document, certificate of incorporation in case of company. Fourth document, partnership deed in case of partnership firm. Fifth document, address proof, election commission photo identity card, electricity bill, water bill, telephone bill, passbook, rent agreement etc. Sixth document,
Audited annual financial statement of last 3 years, if applicable. 7th document. Income tax return of last 3 years, if applicable. 8th document. Bank statement of last 6 months. 9th document. Cancelled check along with bank mandate form. Third type of documents, documents related to the main promoter or applicant. First document. PAN card. Second document. Aadhaar card. Third document. Address proof, election commission photo ID card, electricity bill, water bill, telephone bill, passbook, rent agreement etc. Fourth document. Passport size photo. Fifth document. Caste certificate, if applicable. Sixth document. Education certificate. Seventh document. Pig farming training certificate. Eighth document. Experience certificate of any animal husbandry activities done in the past. திட்டத்தின் பட்ஜெட்டின்படி வங்கி மேலாளர் இந்த முழு கோப்பையும் சரிபார்ப்பதற்காக அடுத்த பெரிய கிளைக்கு அனுப்புவார். உங்கள் கோப்பு திட்டத்தின் அனைத்து விதிமுறைகளையும் நிபந்தனைகளையும் பூர்த்தி செய்தால் உங்கள் கடன் நிறைவேற்றப்பட்டு கடன் தொகை உங்கள் வங்கி கணக்கிற்கு மாற்றப்படும். எந்தவொரு தனியார் அல்லது அரசாங்க நிறுவனத்திடமிருந்தும் நீங்கள் திட்ட அறிக்கை கோப்பை பெறலாம். அதன் கட்டணம் ரூ.3000 முதல் ரூ.10,000 வரை வரலாம். திட்ட அறிக்கை பற்றிய கூடுதல் தகவலுக்கு நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். இந்த திட்டத்தை பற்றியோ அல்லது பன்றி வளர்ப்பு பற்றியோ ஏதேனும் தகவல்களை பெற விரும்பினால் நீங்கள் எங்கள் வாட்ஸ்அப் எண்ணுக்கு அழைக்கலாம் அல்லது செய்தி அனுப்பலாம். எங்கள் யூடியூப் சேனலில் பன்றி வளர்ப்பு பற்றிய முழுமையான தகவல்களுடன் முழு தொடர் வீடியோக்கள் உருவாக்கப்பட்டுள்ளன. மேல் மூலையில் உள்ள ஐ பட்டனுக்குச் சென்று இந்த முழு வீடியோவின் பிளேலிஸ்டையும் பார்க்கலாம். எனவே விவசாயி நண்பர்களே, எங்கள் வீடியோவை நீங்கள் எப்படி விரும்பினீர்கள்? உங்களுக்கு பிடித்திருந்தால் இந்த வீடியோவை லைக் செய்து இந்த வீடியோவை அனைத்து விவசாய நண்பர்களுக்கும் பகிரவும். பன்றி வளர்ப்பு பற்றிய மேலும் சமீபத்திய தகவல்களை பெற எங்கள் சேனலுக்கு குழு சேரவும்.